வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம பார்க்க போறது மணிமேகலை. மணிமேகலை நூல், அந்த நூலை பற்றிய செய்திகளும் நூல்ல கொடுக்கப்பட்ட செய்திகளும் திரும்ப திரும்ப டிஎன்பிஎஸ்சில கேட்கப்படும் கேள்விகளை பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல். விடை மணிமேகலை. விடை மணிமேகலை. இரண்டாவது கேள்வி, இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை எவை? இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை எவை? விடை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. மூன்றாவது கேள்வி, சீத்தலை சாத்தனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? சீத்தலை சாத்தனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. நான்காவது கேள்வி, துறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எது? அதாவது துறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட நூல் எது? இதுதான் கேள்வி. விடை மணிமேகலை. துறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நூல் மணிமேகலை. ஐந்தாவது கேள்வி, தண்டமிழ் புலவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? தண்டமிழ் புலவன் என குறிப்பிடப்படுபவர். விடை சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் புலவன் சீத்தலை சாத்தனார். ஆறாவது கேள்வி, மணிமேகலையில் உள்ள உட்பிரிவு எது? மணிமேகலையின் உட்பிரிவுகளுக்கு பெயர் கேட்கிறாங்க. விடை காதை. மணிமேகலையின் உட்பிரிவு காதை. ஏழாவது கேள்வி, மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை? மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. விடை 30. மணிமேகலையில் உள்ள காதைகள் 30. எட்டாவது கேள்வி, மணிமேகலை பாடல்கள் எந்த பாவால் ஆனது? மணிமேகலை பாடல்கள் எந்த பாவால் ஆனது? விடை ஆசிரியப்பா. ஒன்பதாவது கேள்வி, மணிமேகலையின் தோழி யார்? மணிமேகலையின் தோழி. விடை சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. பத்தாவது கேள்வி, புத்தரின் காலில் எத்தனை சக்கர ரேகைகள் உள்ளன என்று மணிமேகலை கூறுகிறது? புத்தரின் காலில் எத்தனை சக்கர ரேகைகள் உள்ளன? விடை 1000. மணிமேகலை கூறும் புத்தர் கால் சக்கர ரேகைகள் எண்ணிக்கை 1000. 11வது கேள்வி, மணிமேகலையின் முதல் காதை எது? மணிமேகலையில் முதல் காதை எது? விடை விழாவரை காதை. மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதை. 12வது கேள்வி, மணிமேகலையின் இறுதி காதை எது? மணிமேகலையின் இறுதி காதை பவத்திரம் அருக காதை. மணிமேகலையின் இறுதி காதை பவத்திரம் அருக. அடுத்த கேள்வி, மணிமேகலை எந்த மத சார்புடைய நூல்? மணிமேகலை நூல் எந்த மதத்தை சார்ந்தது? விடை பௌத்த சமயம். விடை பௌத்த சமயம். 14வது கேள்வி, இந்திர விழா நடைபெற்ற நகர் எது? இந்திர விழா நடைபெற்ற நகர் புகார். இந்திர விழா நடைபெறும் நகர் புகார். 15வது கேள்வி, ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவர் யார்? ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவர் காயசண்டிகை. விடை காயசண்டிகை. 16வது கேள்வி, ஆதிரையின் கணவன் யார்? ஆதிரையின் கணவர் பெயர். விடை சாதுவன். ஆதிரையின் கணவர் பெயர் சாதுவன். அடுத்த கேள்வி, என் பேராயத்தை சாராதவர்? என் பேராயம் என்னும் அமைப்பை சாராதவர் யார்? விடை படைத்தலைவர்.
விடை படைத்தலைவர். 18 கீழ்கண்டவற்றுள் ஐம்பெரும் குழுக்களை சாராதவர் யார்? கீழ்கண்டவற்றுள் ஐம்பெரும் குழுக்களை சாராதவர் யார்? விடை கரணத்தியலவர். விடை கரணத்தியலவர். 20வது கேள்வி. அடுத்த கேள்வி, பலமொழி பேசும் மக்களை குறிக்கும் சொல். பலமொழி பேசும் மக்களை குறிக்கும் சொல் எது? விடை பாடை மக்கள். பலமொழி பேசும் மக்களை குறிக்கும் சொல் பாடை மக்கள். 20வது கேள்வி, மணிமேகலைக்கு முதலில் அமுத சுரபியில் பிச்சையிட்டவள் யார்? மணிமேகலைக்கு முதலில் அமுத சுரபியில் பிச்சையிட்டவர் யார்? விடை ஆதிரை. விடை ஆதிரை. அடுத்த கேள்வி, மணிமேகலை மறைந்த ஊர் எது? மணிமேகலை மறைந்த ஊர் எது? விடை காஞ்சிபுரம். விடை காஞ்சிபுரம். 22வது கேள்வி, அமுத சுரபியை கோமுகியில் இட்டது யார்? அமுத சுரபியை கோமுகியில் இட்டது யார்? விடை ஆபுத்திரன். அமுத சுரபியை கோமுகியில் இட்டவர் ஆபுத்திரன். 23வது கேள்வி, ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது யார்? ஆபுத்திரனிடம் அமுத சுரபியை கொடுத்தவர் யார்? விடை சிந்தாதேவி. ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தவர் சிந்தாதேவி. அடுத்த கேள்வி, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற இடம் எது? மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற இடம் மணிப்பல்லவ தீவு. விடை மணிப்பல்லவ தீவு. கடைசி மற்றும் 25வது கேள்வி, மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர்? மணிமேகலை நகர், அதாவது மணிமேகலை அவர்கள் பிறந்த ஊர் கேக்குறாங்க. விடை பூம்புகார். மணிமேகலை எந்த நகரை சார்ந்தவர்? பூம்புகார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கொடுத்த 25 கேள்விகளும் மணிமேகலை நூலை பற்றியது. தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். மிக்க நன்றி.